என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான், ஒளிந்தவளை அருகில் வந்து அணைத்ததும் நீதான். ஹாய் சஞ்சய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காலேஜ்ல குப்பை பொறுக்க வந்தம்மா. டேய், அந்த வேலை உனக்கு பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும்டா. அந்த வேலை தான் பார்க்கணும். ஒரு இடம் விடாம நீட்டா குப்பையை பொறுக்கியறா. சரியாடா? ஏண்டி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க? என்னன்னு என்ன பண்றேன்னு கேட்டா அதுக்கான பதில சொல்லணும். அத விட்டுட்டு குப்பை பொறுக்க வந்தா மண்ணாங்கட்டிக்கு வந்தனா இப்படிதான் சொல்லுவாங்க. இவ வீட்ல மட்டும் வாயை குறைச்சு கிழிச்சிருவா. காலேஜ் எதுக்குடி வருவாங்க? படிக்க தானே வருவாங்க. நீ எது பண்ண மாட்டியேடா? அதுதானடா பெருசே. ஆமாமா, நான் பண்ண மாட்டேன், நீ பண்ணு. ஐயோ, நானும் ஒரே நேரத்துல பிறந்துட்டு ஒரு மரியாதை கூட கொடுக்கறது கிடையாது. இது என்னடி பொழப்பு உனக்கு? நல்ல பொழப்புடா. இப்படியே பேசிட்டு இருந்தா உன்னை போய் மாட்டி கொடுத்துருவேண்டி. நான் போய் உன் அப்பா கிட்ட சொல்லட்டா? என் அப்பா உன் பக்கம் நின்னுட்டு இருந்தாருன்னா உன் அம்மா ஏன் பக்கம் நிப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. பார்க்கலாம். கடைசியில அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, நம்ம ஒரு பக்கம் நின்னுக்க வேண்டியதான். ஹாய் சஞ்சய். ஹாய் நவீன். ஹாய் மாதவன். இவ கூட எப்படி ஃப்ரெண்டா இருக்கீங்க? இருக்கல, பாராட்டுங்க நீங்க என்ன. ஆமா மேம், பெரிய இவனை போய் பாராட்டிட்டு இருங்க. இல்ல, அவளுக்கு வாயே குறையாதாடா. எதுக்குடா இப்படி கத்திக்கிட்டே கிடக்குறா? அது பிறந்ததுல இருந்து வந்தது மச்சான், குறையவே குறையாது. இவனை கட்ட போறவன் தானே ரொம்ப பாவம். ஆமாமாடா, ரொம்ப பாவம்டா. இவகிட்ட மாட்டி அவன் எப்படி தப்பிக்க போறான்னு தான் தெரியல. அத நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. காதை மட்டும் நல்லா ஷார்ப்பா சீவி வச்சுக்கோ. பாம்புக்கு அது மாதிரி கேட்டுக்கிட்டே இரு. அதனால நீ சைலண்டா பேசுறது எனக்கு எப்படி கேக்கும்? நீ பொறுமையா என்ன பத்தி தப்பா பேசுனனா? எனக்கு ஒரு வேலையே இல்லையாடி. ஆமாமா, உனக்கு என்ன வேலை இருக்கு இத தவிர? டேடா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா ஒரு வாக்குக்கு வந்தேன். மேடம், நீங்க என்ன பண்றீங்க கிளாஸ்க்கு போகாம? நான் பிரியா மேம் தேடி வந்தேன். வந்த வேலையை பார்க்காம ஏண்டி என்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்க? கொஞ்சம் நவருங்க சார், அப்பதான் என்னால போக முடியும். ஆமாம்மா, போவே முடியாது. இங்க குட்டியோண்டு இடம் தானே இருக்கு. இதான் பூசணிக்கா மாதிரி இருக்கேடா. யாரு நான்? ஆமாமாண்டி, நான் பூசணிக்காதான். நீ ஏன ஞாபகம் வச்சுக்கோ. ஏ போடா. போய் மேம தேடணும். நீ தான் வெட்டியா படிக்காம நின்னுட்டு இருப்ப, நானும் அப்படியா? ஹலோ மேடம், நீங்க என்னைக்கு கிளாஸ்க்கு உட்காந்து படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. படிக்கிறடா படிக்கலையே, பாஸ் ஆகுறடா. அது இல்லாம நீ ஏன் ஃப்ரெண்ட், மானத்தை வாங்காத, அமைதியாரா. இப்ப நான் அவங்களுக்கும் ஃப்ரெண்டு தாண்டி. சரிப்பா சாமி, அமைதியாரு. நீ என்னைக்கு வீட்ல வந்து புக் எடுத்திருக்க? எடுக்கிறனா எடுக்கல, நல்லா படிக்கிறடா, அதான் பெருசு. இப்ப நான் தான் உன் டைம் வேஸ்ட் பண்றேன்னு சொல்றேன், அதானே? நீ என் டைம் வேஸ்ட் பண்ணலடா, நானே என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உன் கூட பேசுறத நானே என் டைம் வேஸ்ட் பண்றேன். வீட்ல மட்டும் ஏதாவது ஒரு உதவினா மட்டும் என்கிட்ட வந்துரு. சஞ்சு சஞ்சு ப்ளீஸ் சஞ்சு, இதை செஞ்சு கூட சஞ்சுன்னு வந்துரு. ஏன்னா எனக்கு உதவி தேவை, நான் உன்கிட்ட வரேன். நீ செஞ்சு கொடுக்கறல. நீயும் நானும் ஒரே வீட்ல இருக்கேன்னா நீ எனக்கு உதவி பண்ண, நான் உனக்கு உதவி பண்ணுவேன். யாரு மேடம் நீ எனக்கு உதவி பண்ற? அத என்ன நம்ப வேற சொல்ற நீ? அம்மாண்டா, உன் லஞ்ச் பேக்க நான் தான் பாதி நேரம் தூக்கிட்டு வரேன், புக்க நான் தான் தூக்கிட்டு வரேன். இதெல்லாம் ஹெல்ப் கணக்கு லிஸ்ட்ல வரலையா? நீ காலையில சாப்பிடாம வந்ததுக்கு இவன் போய் சாப்பிட்டானா இல்லையான்னு பார்த்து வேற அம்மா அப்பா கிட்ட சொல்லணும். எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன், அப்ப நான் தான் ஹெல்ப் செய்யறேன். இது ரொம்ப பெரிய வேலைமா. இதெல்லாம் வேலை தானடா? ஆமாமா ஜோ, இதெல்லாம் பெரிய பெரிய வேலை. இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறல நீ, அதுக்காகயாவது சஞ்சய் நன்றி கடனா இருக்கணும், இருக்காம போயிட்டாரு. அப்படி சொல்லு மாதவன். சரி சரிடி, டைம் ஆயிடுச்சுடி. இப்படியே எனக்கு கதை அடிச்சுட்டு இருந்தேன்னு வையே, அவ்வளவுதான். ஆமாடா, அதென்னமோ நீ சொல்ற மாதிரி உண்மைதான்டா. இவன் கூடவே நின்னு பேசினா டைம் வேஸ்ட் மட்டும்தான். உருப்படியா எதுவும் பேச மாட்டான், நம்மளே உருப்படியா பேச விட மாட்டான். இவன் கூட சேர்ந்துட்டோம் கெட்டவனாயிரும். ஹலோ, எங்க ஃப்ரெண்ட பத்தி தப்பாலாம் பேசாதீங்க. ஹலோ, அவன் என்னோட மாமா. பிறந்ததுல இருந்து அவன் கூட இருக்கேன், எனக்கு தான் தெரியும் முழுசா. அதுக்காகலாம் என் ஃப்ரெண்ட திட்ட விட்டுட்டு நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீங்க சும்மா இருங்க, நான் சொல்லவே இல்லையே. ஏன் வாயால நான் சொன்னனா நீங்க சும்மா இருங்கன்னு? உங்க வாய் நீங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஆனா என்கிட்ட பேசாதீங்க. அம்மா லூசா, நீ தானே திட்டிட்டு இருக்க, அப்போ உன்கிட்ட தானே என்னால பேச முடியும். அவளுக்கு அப்படிதான் கொஞ்சம் நட்டு கலந்துருச்சுடா. ஏன் நான் சொல்ல மாட்டேன்? உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தா நீ இப்படிதான் சொல்லுவேன். வீட்டுக்கு வா, ஊ நட்ட கழட்டி தனியா வைக்கிறனால என்பாரு. அதெல்லாம் நான் சின்ன வயசுலயே வச்சுட்டேன். ஏன்னா உன் கூட இருக்க பத்தியா? என் கூட இருக்கனால இவ்ளோ புத்தியா நின்னுட்டு இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. நீ என் கூட இருக்கிறனால இவ்வளவு புத்தியா இருக்க. என்னடா சண்டை இது? டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஜோ. இவன் வேற டைம் ஆயிடுச்சுன்னு. உனக்கும் அத்தை பொண்ணு இருந்ததா தெரிஞ்சிருக்கோண்டா. அதுதான் இல்லாம போச்சுல, தயவு செஞ்சு வாடி. அப்புறம் அந்த மேம் வெளியில நிக்க வச்சிருவாங்கடி. ஓ, இன்னமும் அந்த பனிஷ்மெண்ட் தானா? நீங்களே அந்த வேலையை தானே பாத்துட்டு இருக்கீங்க, அப்புறம் என்ன? அதான் அன்னைக்கு பார்த்தேனே. ஏமா சாமி, உன் வேலை நம்ம பாத்துட்டு போறியா? போறேன்னா போ. மேம் வாங்க மேம். ஹாய் மேம், உங்களை தான் மேம் தேட வந்தோம். ஹாய் ஜோ. ஹாய்டா. என்னதுக்கு தேட வந்த ஜோ? அது ஒண்ணும் இல்ல மேம், நேத்து ஒரு புக்க கொடுத்து வச்சிருந்தல, அதை வாங்க தான் மேம் வந்தேன். அத நானே கிளாஸுக்கு வரும்போது தந்திருப்பேன். மறந்துட்டு வந்துட்டீங்களா மேம்? ஓ, ப்ரொஃபஸரே மறந்துட்டு வந்துருவாங்களா மேம்? அதுக்கப்புறம் நான் போய் வேற நடந்து எடுத்துட்டு வரணும்ல மேம், அதனாலதான் மேம். இப்போ ஜோ நீ தான் நடக்க போற. ஏன் மேம்? புக்கு என் கையில இல்ல
இருக்கு, போய் எடுத்துக்கோ. கிளாஸுக்கு போயிருந்தா நானே அமைதியா எடுத்துட்டு வந்திருப்பேன். அது இல்ல மேம், சும்மாதான். நீங்க எடுத்துட்டு வந்துருங்க மேம், நாங்க போறோம். சரி இருங்க, நானும் வந்துடுறேன். ஓகே. ஹாய் மேம், நானும் நிக்கிறேன் மேம். ஹாய்டா. என்ன எல்லாம் கிளாஸுக்கு போகாம இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நாங்க இந்த பக்கம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட வந்தேன் மேம். அவங்க சும்மா வாக்குக்கு வந்தாங்களா மேம்? இந்த கிளாஸ் டைம்ல எதுக்கு வாக்கிங் வர? இப்ப எங்களுக்கு பிரேக் மேம், அதனால தான் மேம். சரி ஓகேடா. எங்க பிரசாந்த்? அவன் மேம் இன்னைக்கு காலேஜ் வரல மேம். வந்திருந்தானேடா. அவன் தான் எந்த பொண்ணு கேட்டாலும் பதில் சொல்லக்கூடாதுன்னு இருக்கான். காலேஜுக்கு வரலையா பிரசாந்த்? ஆமா மேம். அப்புறம் நேத்து நோட்ஸ் என்கிட்ட எடுத்துட்டு வர சொல்லி சொன்னா. மேம் நீங்க அவங்களுக்காக நோட்ஸ்லாம் எடுத்து கொடுப்பீங்களா? அவன் கேட்டா ஜோ, அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். நான் காலையில கூட காலேஜ்ல பிரசாந்த் பார்த்த மாதிரி இருந்துச்சு. மேம் இல்ல மேம், நீங்க வேற யாரையாவது பாத்திருப்பீங்க. கண்டிப்பா பிரசாந்த் இன்னைக்கு காலேஜ் வரல மேம். இல்லையடா, பார்த்த மாதிரி இருக்கே. ஒருவேளை நீங்க பார்க்கலையா? மேம் நான் நல்லா பாத்துட்டேன் மேம், வரல மேம். அவன் இன்னைக்கு வரவே இல்லை மேம், தெரியல மேம். வரலையா? கால் பண்ணி கேட்டீங்களா இல்லையா? போன் சுவிட்ச் ஆஃப் மேம். அவன் இன்னைக்கு கான்டாக்ட் பண்ண முடியாதுன்ட்டா மேம். என்ன சொல்ற? சரி வெயிட் பண்ணு, நான் கால் பண்ணி பார்க்கறேன். அவனுக்கு ஏதாவது ஃபீவரா? மேம் நான் கால் பண்ணிட்டேன், அவன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு மேம். நீங்க எவ்வளவு கால் ட்ரை பண்ணாலும் போகாது மேம். மத்தபடி எனக்கு ஃபீவர்லாம் எதுவும் இல்ல மேம், நல்லா தான் மேம் இருக்கான். எனக்கு புரியல, இத்தனையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா ஏன் வரலன்னு கேட்டா தெரியாதுங்கற. அது தெரியல மேம் எனக்கு. ஏன்னா வந்து ரீசன் சொல்லவே இல்லை மேம். நீங்க தான் கேட்கணும் பிரசாந்த் கிட்ட. அவன் இன்னைக்கு வரல. மேம் அவன் வந்திருக்கான். மேம் ஒருவேளை மண்டக்கல்ல இருக்குமோ மேம்? அதுதான் தெரியல ஜோ. வரலன்னு சொல்றாங்க, இப்ப வந்தேன்னு சொல்றாங்க. என்ன மேம்? டேய் என்னடா பேசிட்டு இருக்க? என்ன கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்க? அவன் வந்தானா வரலையா? வந்தா வரல மேம். டேய் அப்புறம் என் கிளாஸ்ல வெளியில நிக்க வச்சிருவேண்டா. என்னடா புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? நீ சொல்ல அவன் வந்தானா வரலையா? வந்த மேம், ஆனா வரல மேம். ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் நட்டு கலண்டிருச்சுன்னு நினைக்கிறேன் மேம். உங்ககிட்ட கேட்டதுக்கு நானே போய் தேடிடலாம்டா. மேம் சத்தியமா அவன் வரல மேம். இந்த கால் பண்ணாலும் எடுக்கலன்னு சொல்றீங்க. ஏன் வரல என்னன்னு கேட்கணும். நாளைக்கு நான் கண்டிப்பா வருவேன் தான் அவன் சொல்லிட்டு போயிருந்தான் என்கிட்ட. சொல்லிருப்பேன் மேம், ஆனா வரல மேம் இன்னைக்கு. இப்ப நான் இதை யார்கிட்ட கொடுப்பேன்? என்கிட்ட கொடுத்துருங்க மேம், நான் போய் பிரசாந்த் கிட்ட கொடுத்துறேன். இப்ப போய் கொடுத்துறியா? வீட்டுக்கு போறியா? அவனுக்கு ஏதாவது ஃபீவரா? இல்ல மேம், அவன் காலேஜ்ல தான் மேம் இருக்கான். நீங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் போய் அவன் கிட்ட கொடுத்துருவேன் மேம். டேய் என்னடா நடக்குதுங்க? பிரசாந்த் காலேஜ் வந்தானா வரலையா? கேக்குற கேள்விக்கான பதில் மட்டும் சொல்லு. பசங்க எல்லாத்துக்கும் வந்தாங்க மேம், ஆனா பொண்ணுங்களுக்கு வரல மேம். என்னடா பேசுற? மேம் மாதவனுக்கு வந்திருக்கான், பட் உங்களுக்கும் ஜோக்கும் வரல மேம். என்னடா பேசுற? மேம் அது ஒண்ணும் இல்ல, படிச்சு படிச்சு கொஞ்சம் மூளை கலண்டி இருக்குமா மேம். அதான் மேம் இப்படி பைத்தியம் மாதிரி பேசுறானோ. நீங்க தான் மேம் என்ன ஏதுன்னு பாக்கணும். கடைசியில பைத்தியம் பிடிச்சு அலைய வைக்காதீங்க மேம். நான் என்ன கேக்குறான், என்ன சொல்றான் எனக்கே ஒண்ணுமே புரியல ஜோ. இவனுங்க கிட்ட நின்னு பேசினா இப்படிதான். பதிலும் ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படிதான் மேம் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பைத்தியம் பிடிச்சிட்டு சுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா மேம்? அதனால அப்படிதான் இருக்கும். என்ன ஜோ? அதெல்லாம் நல்ல மேம், சும்மா தெரியாம வளரிட்டேன் மேம். நீங்க எடுக்கிற கிளாஸ்ல அப்படியே படிச்சு படிச்சு முழுசா முடிக்கிடுவாங்கன்னு சொன்னேன் மேம். ஏன்டி சொல்ல மாட்டேன்? நீ சொல்லுவ. கிளாஸுக்கு வா, உனக்கு இருக்கு. நீல் டவுன் போட வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. முதல்ல ஸ்கூல்ல ஃபாலோ பண்ணது மேம். ஸ்கூல்ல ஃபாலோ பண்ணா காலேஜ்ல ஃபாலோ பண்ண மாட்டியா? இன்னைக்கு வா. நான் வரலனா மேம், அவனை எப்ப பாக்குறனோ அந்த இடத்துல நீல் டவுன் போட வச்சிருவேன். பிரின்சிபல் ரூம் கிட்ட பார்த்தாலும் போட வச்சிருவேன். என்ன மட்டும் சொல்றீங்க மாதவனா? நீ உன் கூட வந்ததுக்கு நீ வேணா அனுபவை. நீ தானே மேம பேசின. இல்ல அவன் பேச சொன்னா நான் பேசினேன் மேம். மேம் அவ போய் சொல்றா மேம். போதும் நிப்பாட்டுங்க. இப்ப அவன் வந்திருக்கானா இல்லையாடா? வந்திருக்கா மேம், ஆனா வரல மேம். டேய் உன்னை அடிச்சாலும் அடிச்சிருவேண்டா. மேம் நானே உண்மையை சொல்லிடுறேன். பிரசாந்த் தான் மேம் சொல்லி வச்சிருந்தான், எந்த பொண்ணு வந்து கேட்டாலும் பதில் சொல்லாதுன்னு சொல்லி வச்சிருந்தான் மேம். ஏன்? ஏன்னு தெரியல மேம், ஆனா அவன் சொல்லி வச்சிருந்தது எந்த பொண்ணு கேட்டாலும் நீ பதிலே சொல்லக்கூடாதுன்னு. மேமே கேட்டாலும் சொல்லி வச்சிருந்தானா? மேம் பிரின்சிபலே கேட்டாலும் அதான் மேம் நான் சொல்லுவேன். போய் அவனை கூட்டிட்டு வா. ஏன் மேம்? போய் கூட்டிட்டு வாடா. கூட்டிட்டு வா. தோ போறேன் மேம். வாங்க சார். ஹாய் மேம். ஹாய்டா. இவ்வளவு நேரம் எங்க இருந்த? காலேஜ்ல தான் மேம். அப்புறம் ஃப்ரெண்ட் காலேஜ் வரலன்னு சொன்னா? இல்லையே மேம், நான் வந்திருந்தேனே மேம். நீதான் எந்த பொண்ணுகிட்டயும் எந்த பதில் கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னியா? நான் அப்படி சொல்லவே இல்லை மேம். நீ பிரசாந்த் நீ தானே சொல்ல சொல்லியிருந்த மேம். நான் சொல்லியிருந்தேன், ஆனா உங்ககிட்ட எல்லாம் நான் சொல்லவே இல்லையே மேம். மேம் அப்ப நீங்க பொண்ணு இல்லைன்னு சொல்றா மேம். அவன் சொல்லும் போதே எந்த பொண்ணு வந்து கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு தான் மேம் சொன்னான். உங்ககிட்ட சொன்னதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்களாடா. இருக்குடா. சொல்ல பிரசாந்த், உனக்கு நானே தேடி வந்து இந்த நோட்ஸ் கொடுக்கணும். கொடுக்க வந்தாலும் நீ இல்லன்னு சொல்லுவேன் என்கிட்ட. மேம் நான் அவன் கிட்ட வேற மாதிரி தான் மேம் சொல்லி வச்சிருந்தேன். அவன் வேணும்னே பண்ணிட்டான் மேம். யார் அவனா? நீயாடா? நீ ஏன் காலேஜ் வந்துட்டு வரலன்னு சொல்லிருக்க? என் பிரச்சனையே சொன்னா உங்களுக்கு புரியாது மேம். இல்ல பரவாயில்ல, புரியும் சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மேம், எங்க அக்கா கல்யாணம் பண்ணிருக்காங்கல்ல. ஆமா காயத்ரி. ஆமா மேம், அக்கா கல்யாணம் பண்ணிருக்கா. ஹஸ்பண்டுக்கு ஒரு தங்கச்சி இருக்கான். அதுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? மேம் அந்த காட்டேரி என்ன டார்ச்சர் பண்ணுது மேம். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுது மேம். பண்ணிக்கோடா. மேம் நீங்க விளையாடாதீங்க மேம், உங்களுக்கு அது புரியாது மேம். அதுக்காக எந்த பொண்ணு வந்து கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவல்ல? மேம் நான் அப்படி சொல்லல மேம். வேற எப்படி சொன்னீங்க? மேம் சாரி மேம். ஓ
கிளாஸுக்கு போ வர. உனக்கு நோட்ஸும் கிடையாது எதுவும் கிடையாது. மேம் சாரி மேம், தெரியாம சொல்லிட்டேன் மேம், சாரி மேம். எல்லாம் இவனுங்கனாலதான் மேம். இவனுங்களும் உதவி செய்ய மாட்டாங்க, செய்யறவனுங்களும் விட மாட்டேங்கிறாங்க மேம். மேம் நவீன் வேணும்னே தான் மேம் பண்ணிருக்கான் மேம். அவன் என்ன சொன்னா அதுதானே மேம் நான் செஞ்சேன். ப்ரொஃபசர் வந்து கேட்டா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா? ப்ரொஃபசரும் ஒரு பொண்ணு தானே, அப்புறம் எப்படா இத எந்த பொண்ணுகிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். நான் போய் தெளிவா கேட்டேன், எந்த பொண்ணு மாடான்னு கேட்ட போது நீ தானடா ஆமான்னு. சரி அப்புறம் எப்படி மேமுக்கு நான் வந்தது தெரியும்? நீ இப்படிதான் சொன்னேன்னு நான் சொன்ன மச்சான். நீ இனிமே எனக்கு உதவியே செய்வேன். தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காம கிளம்பி. சரி ஓகே, கிளாஸுக்கு போங்க, நான் கிளாஸ்க்கு வந்து பாத்துக்கிறேன். மேம் அதை மட்டும் கொடுத்துருங்க மேம். நீயே எழுதிக்கோ. மேம் உங்க தம்பியா நினைச்சு கொடுத்துருங்க மேம். என் தம்பியா நினைக்கிறதுக்கு நீங்க என்ன கவினா? மேம் கவின் மட்டும்தான் உங்க தம்பியா? நானும் தானே மேம். எனக்கு கவின் மட்டும் தான்டா தம்பி. மேம் விளையாடாதீங்க மேம். நீங்களாம் ஸ்டூடண்ட்ஸ்டா, கவின் தான் என்னோட தம்பி. கல்லெஞ்சக்காரங்க மேம் நீங்க. என்ன சொன்ன? நல்ல மனசுன்னு சொல்ல வந்தேன் மேம். யார் உதவி கேட்டாலும் செஞ்சிருவீங்கன்னு சொன்னேன் மேம். செய்ய முடியாது, நீயே போய் எடுத்துக்கோ. மேம் அப்ப இது என்ன மேம் பண்ணுவீங்க? நிறைய பேர் இருக்காங்கடா, யாருக்காச்சும் கொடுப்பேன், நவீனுக்கு கூட கொடுப்பேன், ஆனா உனக்கு தர மாட்டேன். சந்தோஷப்படா, நல்ல சந்தோஷமா இல்ல. அது நான் பொறுப்பு இல்லப்பா, நீ சொல்லிருந்தா அதை தான் நான் சொன்னேன். நான் கிட்ட நீ வாங்குவியோ இல்ல மேம் எங்கிட்ட கொடுப்பாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. மேம் உங்க தம்பியா நினைச்சு கொடுத்துருங்க மேம். போறவங்கள தம்பி எடுத்துக்கிறதுக்கு நான் யாருடா? வீட்டுக்கு வர முதல்ல வாடா வாடான்னு சொல்லுவீங்களே மேம். அப்ப நான் ப்ரொஃபசர் இல்லடா. மேம் இப்பவும் நீங்க ப்ரொஃபசர் இல்ல மேம். என்ன ப்ரொஃபசர் இல்லையா? இந்த செகண்ட் இப்ப நீங்க எங்க அக்கா மேம். இல்லடா, நான் ப்ரொஃபசர் தான்டா. மேம் சாரி மேம், கொடுங்க மேம். சரி ஓகே, நீ கிளாஸ் போ, நான் கொண்டு வந்து தரேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். போ, இன்னொரு டைம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், செய்ய கூட மாட்டேன். உன் கண்ணு முன்னாடியே கிழிச்சு போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். சாரி மேம். இவனுங்க உதவி செய்யறவங்களே விட மாட்டாங்க மேம். நவீன்ல வேணும்னே தான் செஞ்சிருப்பேன், எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன சொன்னியோ அதை தான் செஞ்சேன். செஞ்சாலும் குத்தம், செய்யலனாலும் குத்தம். இதெல்லாம் ஓவரா இல்ல? ஆமாமா ஓவரா தான் இருக்கும். கிளம்புடா. பாய் மேம். போங்க, வர வாஜோ போலாம். ஓகே. கிளாஸுக்கு வாங்க, நான் கிளாஸ்ல இருக்கேன். போடா மச்சா போ, உடனே வந்துடுறேன். சத்தியா நான் சொன்ன வாக்க காப்பாத்திட்டேன். நீ என்ன சொன்னியோ அப்படியே வச்சு பிசுறான்னு சொல்லிட்டேன்டா. வாம் அவனே இருக்கு. இருக்கா? ஓகே ஓகேடா. இருக்குடா, கிளாஸ்க்குள்ள வா, உனக்கு இருக்கு. சொன்னது அப்படியே சொன்னேன். உனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். கிழித்து வச்சு மொத்தத்தையும் கிழிக்கிறனால என்ப அது உன் கையில கொடுத்தாதானே மச்சான். அது உன் கையில இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஒரு ஃப்ரெண்டா இருந்து இப்படியாடா துரோகம் பண்ணவே பாத்துக்கிறேன்டா. இது துரோகம் இல்லடா, ஃப்ரெண்டு சொன்னது செஞ்சேன்டா. இனிமே ஒன்னும் கொடுங்க தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். ஓகேடா மச்சான், என் ஃப்ரெண்டு சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? இப்படி சொல்லி சரியே எனக்கு காலை வாரி விடுற அமைதியா இருந்து. நான் எப்படி மச்சான் செய்வேன்? உன் ஃப்ரெண்டுடா நான். அதுதான்டா பிரச்சனை, அமைதியா. ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகின் கூட பாவை நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே, இன்பம் வரலாம் துன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், கல்லூரி நட்புக்கில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும். மஜ்ஜோ கிளாஸ் ரூம்ல போய் புக் எடுத்துட்டு வந்துரு. மேம் நீங்க எடுத்துட்டு வந்துருங்க மேம். இவ்ளோ தூரம் எனக்கு ஞாபகப்படுத்தி விட வந்தல, நீயே போய் எடுத்துட்டு வா போ. போறேன் மேம், போறேன். தலை விதி அதான் மேம். என்னதுடா? இவ்ளோ நல்ல மேம் கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்ன மேம். ஞாபகப்படுத்திட்டு வந்தல, போ. அங்க இருந்து இங்க நடந்து வருவ, இங்க இருந்து அங்க நடந்து போக மாட்டியா? போ. அது இல்லாம என்ன ஞாபகப்படுத்தி நீ சொன்னல, அதுக்காகவே போயிட்டு வா மேம். நான் அப்படி சொல்லல மேம். சொல்லாம தான் மேம் எனக்கு ஞாபகப்படுத்தி விட வந்தீங்களோ? எப்படி சொல்றது மேம்? திரும்பி நான் ஒரு டைம் நடக்கணுமே, அத சொன்னேன் மேம். அதுதான் நடமா? நான் மறந்துட்டேன், உன்னை பார்த்ததே நான் மறந்துட்டேன். போய் நடந்து எடுத்துட்டு வா போ. இந்த மேம் சொன்ன செஞ்சுதாகணும், போமா. இதெல்லாம் ஓவர் மேம். இருக்கட்டும், நான் ஒண்ணும் பண்ண முடியாது, போ. போறேன் மேம், போய் எடுத்துட்டு வரேன். அமைதியா கிளாஸ்ல இருக்கலாம்னு கேட்டியா? எனக்கு என்ன தெரியுமா மேம் இப்படி பண்ணுவாங்கன்னு? இனிமே தெரிஞ்சுக்கோ ஜோ. தெரிஞ்சுக்கிட்டேன் மேம், தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் 2 பேரும் லேட்டா வந்தீங்கன்னு வையேன், அவ்வளவுதான். நீங்க தானே மேம் புக் எடுத்துட்டு வர சொன்னீங்க. அது எனக்கு தெரியாதுப்பா. 2 பேரும் கிளாஸுக்கு லேட்டா வந்தீங்கன்னா வெளியில தான் நிக்கணும். சிட்டு மாதிரி போயிட்டு சிட்டு மாதிரி வரமா இல்லையான்னு பாருங்க மேம். பாக்குற ஒரு செகண்ட் லேட் ஆனாலும் வெளியில தான். அதெல்லாம் லேட் ஆகாது மேம், வந்துருவோம். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. என் அண்ணன் போற, ஏதாவது ஐடியா சொல்லு, ஏதாவது ஐடியா சொல்லு. இப்ப நான் என் அண்ணன் கிட்ட பேசணும், ஏதாவது ஐடியா சொல்லுடி. அண்ணாலும் கூப்பிட்டு பேசுடி. திரும்பியான மண்டிலேயே கொட்டிடுவேன். ஏதாவது ஐடியா சொல்லு, சீக்கிரம் சொல்லு. சீக்கிரம் சொல்லுனா ஐடியா என்ன டக்கு டக்குன்னு வரதுக்கு என் மூளை என்ன பவரா? வெயிட் பண்ணி யோசிக்க விட. விளையாடாத, யோசிக்கிறதுக்குள்ள டைம் எங்கேயாவது போயிட்டானா? போய் இழுத்துட்டு வா. பேசாம நான் ஒரு ஐடியா சொல்றேன். சொல்லு சொல்லு சொல்லு. அண்ணேன்னு கூப்பிடு. என்னது கூப்பிடுறேன்னு கேட்டா தெரியாம கூப்பிட்டேன் நான் சொல்லிடு. செருப்பு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. அண்ணனு கூப்பிட்டா அண்ணன் எப்படியே திரும்பி பாப்பான். கரெக்ட் தான், தெரியுதுல, அப்புறம் எது கேக்குற? ஏதாவது ஐடியா சொல்லுடி. ஐடியா தானே யோசிக்கிற. இரு, மண்டையில வர மாட்டேங்குது டக்குன்னு ஐடியா. இப்ப டக்குன்னு வரல. மண்டையில இருக்க அந்த சுருட்டை முடிய பிச்சு தனித்தனியா போட்டுருவேன். உனக்கே ஐடியா வராது, எனக்கு மட்டும் வருமா? சீக்கிரம் கொஞ்சம் சொல்லுடி. இருடி, சொல்ல விட யோசிக்க.
சரி சரி யோசி. என்ன பண்ணலாம்? ஸ்பாட்ல ஐடியா வேணும்னா என்ன பண்றது? அவன் மூலிய மட்டும் கசக்க மாட்டா, அடுத்தவங்க மூலியெல்லாம் கசக்குவா. பைத்தியக்காரி. எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தானடி. 1899 ஐடியா ஒர்க் ஆகல, இந்த ஐடியாவாடி ஒர்க் ஆக போகுது. பரவாயில்ல நீ சொல்லு. இப்படியே போட்டுட்டு இருக்க, ஒரு பிளான் ஒர்க் ஆன மாதிரி தான் எனக்கும் தெரியல. எவனுமே 1800 பிளான்னா போட்டிருக்க மாட்டாண்டி சின்ன வயசுல இருந்து. ஆனாலும் நீ என் கூட இருக்கிறது தாண்டி எனக்கு தலைவலியே. அவனுக்கு தான் உன் மேல அக்கறையே இல்லை. அப்புறம் என்ன? எனக்கு தெரியும் அண்ணன் இருக்கான், அண்ணனுக்கு தெரியாதுல நான் இருக்கேன்னு. உனக்கு எப்படி தெரியும்? அது இல்லாம அவனுக்கு தெரிஞ்ச உடனே ஓடி வந்து தங்கச்சி மாமா கூப்பிட போறான். அவன் உன்னை கண்டுக்கவே மாட்டான். அப்படியெல்லாம் அபசகுணமா பேசாதடி. லூசு, உனக்கு மட்டும்தான் அண்ணன் வேணும், அவனுக்கு தங்கச்சி வேண்டாம். இத நீ என்னைக்கு புரிஞ்சுக்க போறியோ தெரியலடி. அப்படியெல்லாம் சொல்லாத. அண்ணன் நான் தான் தங்கச்சின்னா கண்டிப்பா ஏத்துப்பான். உங்க அம்மா பண்ணி வச்ச வேலைக்கு அப்படியே கிழிச்சிருவாங்க. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தாரு. உடனே நீ தங்கச்சினால ஏத்துக்க மாட்டாரு. முக்கியமா உன் அம்மான்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். யாருன்னு கேட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி போயிருவாரு. எப்ப பார்த்தாலும் சேரவே மாட்டோம்னு தான் சொல்றது. ஏன் சேருவோன்னு சொல்ல? ஏன்னா அது நடக்காதுடி, அதனாலதான் சொல்றேன். அதெல்லாம் எங்க லைஃப்ல நடக்கும். அம்மா தானே தப்பு பண்ணாங்க, நானும் தப்பு பண்ணேன். வாய்ப்பே இல்ல ராஜா, நடக்கவே நடக்காது. பேசாதடி. ஐடியா கொடுனா என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு? ஐடியா தானே கொடுத்துட்டா போச்சு. இப்ப ஜஸ்ட் செகண்ட்ல தான் வந்து என்ன ஐடியா? இதோ பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஐடியாவை கேக்குற ஐடியா. 1 2 3 கோ. ஆமா கத்து கத்து நல்லா கத்தி தரடி. அண்ணனுக்கு கேட்கவே வலிக்குது. எந்திரிச்சுனா அடிச்சிட வேண்டி. ஐடியா கேட்டு நீ கொடுத்தனே சொல்லிட்டு தள்ளிவிட வேண்டியதானே. கால ரத்தம் வருதுடி. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல, அமைதியா இரு. அச்சோ என் ஃப்ரெண்ட் கீழே விழுந்துட்டா. அண்ணா வலிக்குது. கத்து கத்து கத்து. பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கணும். நல்லா பிடிச்சு தள்ளி விட்டுருக்கணும். போடி பேசாத, செம்மையா வலிக்குது. ஏய் மச்சான், அந்த பொண்ணு கீழே விழுந்துட்டாடா. வலிக்குதே. மச்சான் என்னன்னு பாரு மச்சான். லூசு, அவ கீழே விழுந்தாடா. டேய் கால ரத்தம் வர வருதுடா. பரவாயில்ல போய் ஹெல்ப் பண்ணு. உன் தங்கச்சி நினைச்சு ஹெல்ப் பண்றா. வராங்கள பத்திய கத்தி தொலடி. ரொம்ப வலிக்குது. ஐயோ என் ஃப்ரெண்ட் கீழே விழுந்துட்டா. யாராச்சும் வாங்களே. பண்றேனோ இல்லையோ, நீ நல்லா பண்றேடி. நீ டரடி ஐடியா கேட்ட. அதுக்கு லூஸ் இப்படியே பண்ணுவே. என்ன வலிக்குது தெரியுமா? பக்கத்துல இருக்க நீ ஹெல்ப் பண்ணல, அவங்க எப்படி வருவாங்க? அத நான் கத்தி பெர்ஃபார்மன்ஸ் பண்றேனே. பயத்துல இருக்க, என்ன பண்ணனும் தெரியாம பண்ணிட்டு இருக்கேன். ஐத்திய போடி. செம்மையா வலிக்குதுடி. மச்சான் போட, அந்த பொண்ணுக்கு செமையா வலிக்குது போல. சார் போய் ஹெல்ப் செய்ய வேண்டியது. இதானே இங்க நின்னுட்டு இருக்க. போயேன். உன்னை பார்த்தா ஹெல்ப் செய்யற மாதிரி இருக்கும், என்ன பார்த்தா கழுவி ஊத்திர போறாங்கடா. போய் தொலைறேன்டா. அண்ணா வலிக்குதுண்ணா. சைக்கிள் கேப்ல அண்ணன் கூப்பிடாது. வலிக்குது, அமைதியா இருடி. ஒண்ணும் இல்ல, லைட்டா தோல் இதாயிருச்சு அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்லம்மா, வலிக்காது. ஆமா உன் அண்ணன் டாக்டர்ல சொல்றான் கேட்டுக்கோ. பேசாம இருந்ததா தொலையேண்டி. இப்ப என்ன வேலைக்கு தான் இப்ப அழுந்துகிட்டு இருக்கேன். வேற நல்ல பிளானே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டா. ஆரடியோ அண்ணன் கண்ணுல பாசம் தெரியுது, என் கண்ணுல கண்ணீர் தெரியுது. பேசாம இருந்துரு. யாருன்னே தெரியாது, அவனுக்கு ஏண்டி பாசம் வரணும்? அதெல்லாம் வரும், அப்படிதான் அமைதியா இரு. இப்படியே சொல்லு, மண்டைய உடைக்கிறனாலியான்னு பாரு. ஒண்ணும் இல்ல, பிளட் இது பண்ணிட்டு கொஞ்சம் பாத்துக்கோ. பார்த்து நடந்து வந்திருக்கலாம்ல. தெரியாம கீழே விழுந்துட்டா. கல்லு இருந்திருக்கும் போல. பெரிய பாறங்களை என் கூட வச்சு சுத்துறதாலதான் இப்படி தள்ளி விடுறதுல தள்ளி விட்டு எப்படி நிக்கிறா. ஆடி இதுக்கெல்லாம் வச்சு செய்யற வேணும்னே தான் நீ பண்ணிருப்ப. உன் அண்ணனை தூக்கிட்டு போய் சொல்லட்டுமா? வாய மூடிட்டு. அவன் அதை செய்யவே மாட்டான். போச்சு உதவி செஞ்சா அதுக்கப்புறம் போன்னு போய்கிட்டே இருப்பா. மூடிக்கிட்டு இரு. ஒன்னும் தினமா நடக்க முடியும் தானே. நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்லாம் வேணாம்டா, பரவாயில்ல. சரிண்ணா. ஆனா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்னடா? வாய மூடிட்டு அமைதியா இருடி. அமைதியா இரு. அவ கீழே விழுந்துட்டா, ரத்த வருதுல காலில. அது இல்லாம கீழே விழுந்ததுல கால் சுளுக்கி கிச்சன் சொன்னா. ஆனா நான் பாத்துக்கிறேன். அவ அப்படிதான் வளர்க்கிட்டு இருப்பா. ஐயோ அண்ணா அப்படியெல்லாம் இல்ல, அவனால நடக்க முடியாது. கொஞ்சம் தூக்குறீங்களாண்ணா? கிளாஸ் ரூம் வரைக்கும் போகணும்ண்ணா, அதனாலதானா. ப்ளீஸ்ண்ணா. அதுவாடா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. அண்ணா பரவாயில்ல விடுங்க, நான் நடந்துக்கிறேன். எப்படியாது அவ அப்படிதானே பைத்திய மாதிரி பேசுவா. நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் கிளாஸ்ல இருந்து யாரையாவது அமுச்சு விடுறாரு. என்னடி அண்ணன் தூக்கிட்டு வந்து விட்டா பெண்ணவா? பொண்ணுங்களும் மதிச்சிட்டு இருக்காங்க, அமைதியாரு. அண்ணெல்லாம் தூக்க கூடாதா? ஏன் இப்படி பண்ற? ஆனா கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால தானே சொல்றேன். மேம் கிட்ட நான் பேசிக்கிறேன். இவனும் பேசுவான். மச்சான் அந்த பொண்ணுனால தான் நடக்க முடியலன்னு சொல்றாங்கல்லடா. அது தூக்குறீங்களா சார்? டேய் லூசுத்தனமா பண்ணாதடா. டேய் நான் எப்படி தூக்குவேன்? நான் வேணா கை பிடிச்சிட்டு வேணா கூட்டிட்டு போட்டுமாமா? ஆனா பரவாயில்ல இருக்கட்டும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்கண்ணா. இல்லடா, கால் வேற சுளுக்கி இருக்குன்னு சொல்றியே. கண்டிப்பா அவனால ஃபேஸ் பண்ண முடியாது. வா, நானே கூட்டிட்டு போறேன். ஐயோ நான் பரவாயில்ல இருக்கட்டும்ண்ணா. வாடா, கை பிடிடா. ஐயோ நான் உங்களுக்கு எதுக்குன்னா சிரமம், நான் பாத்துக்கிறேன். நீ பைத்தியம், அவங்கதான் சொல்றாங்கல்ல. நீ கொஞ்சம் வாயை மூடு. இந்த அண்ணன் என்னன்னு கூப்பிடுற? இந்த அண்ணன் சொன்னா கேட்க மாட்டியா? ஏன் இந்த அண்ணன் கூட எல்லாம் வர மாட்டியா? அண்ணா என்னண்ணா சொன்னீங்க? காது கேட்கலையா? அண்ணான்னு சொன்னாங்க. அமைதியா இருடி. இந்த அண்ணன் சொன்னா கேட்க மாட்டியாடா? வா. அண்ணா